மிந்துஷா. போன 150 சர்வைவல்ல நான் ரொம்ப கம்மியா சாப்பிட்டேன்னு இந்த வாட்டி என் டீம் எனக்கு 300 rupees கொடுத்துருக்காங்க. எங்கன்னா கோயம்புத்தூரோட ஃபேமஸான ஃபுட் ஸ்பாட் கோட்டமேடு ஃபுட் ஸ்ட்ரீட். எனக்கு தெரிஞ்ச நான் வீட்டுக்கு போகும்போது 2 இந்துஷாவா தான் போவேன்னு நினைக்கிறேன். அப்படி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பாட் வந்திருக்கோம்னா ஃபுட்டி ஃபோர்ட். கோட்டமேட்ல சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஃபுட் கோன் ஷவர்மா. ஜஸ்ட் 25 rupees தான். அப்புறம் பன் ஷவர்மா, இது 50 rupees. சூப்பரா இருக்கு. 25 rupees இந்த கோன் ஷவர்மா பக்கா மேனிஸ்ல ஊத்திருக்காங்க உள்ள. இதுவும் சூப்பரா இருக்கு. 50 rupees நிறைய குவான்டிட்டி. ஃபில்லிங் வந்துட்டு ரொம்ப ஸ்பைசியா இல்லாம சட்டிலா இருக்கு. 50 rupees பரவாயில்ல, நல்ல குவான்டிட்டி. சூப்பரா இருக்கு. மைனஸும் செம்ம டேஸ்டா இருக்கு. அல்டிமேட். இப்போ என் ரொம்ப ஃபுல் ஆயிருச்சு. ஏன்னா இது குவான்டிட்டி அந்த மாதிரி. இன்னும் நம்ம கிட்ட 225 rupees இருக்கு. கோட்டமேட்ல இன்னும் என்னெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடலாம். அடுத்து நம்ம கோயம்புத்தூரோட ஓஜி ஸ்ட்ரீட் ஃபுட் காளான் சாப்பிட்ருக்க வந்த கடை தான் கைமா கஞ்சி கடை. ரேஸ் கோர்ஸ்லாம் வெறும் பொரி, காரப்பொரி, பேல்பூரியும் கொடுத்து என்னை ஏமாத்திட்டாங்க. இங்கே நான் வந்துட்டு வேற ஃபுட்டாக ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே. அது எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல வந்துட்டு கோட்டமேட்ல வந்து நான் சாப்பிடும்போது ஒரு காளான் சாப்பிட்டேன்னா அப்படியே டேஸ்ட் இருக்கு. சூப்பரா இருக்கு. காளான் 20 rupeesக்கு வேற லெவல். உப்பு கரெக்டா இருக்கு, காரம் கரெக்டா இருக்கு, பானிபூரிலாம் உடச்சு போட்டுருக்காங்க, கிரன்ச்சியா இருக்கு. வேற என்ன வேணும் ஒரு காளான்ல? அடுத்து நம்ம ஆட்டுக்கால் சூப் வாங்கியிருக்கோம். இது வந்து 20 rupees தான். சூப்பரா இருக்கு. அப்படியே வார்மா, நல்லா வார்ம்டா, லிட்டில் ஸ்பைசஸோட சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி என் டீம் வந்து நான் சாப்பிட்றது பார்த்து பசியாகி அவங்க சிக்கன் 65 வாங்கினாங்க. ஆட்டுக்கால் சூப்பு சிக்கன் 65 ஒன்னா சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன பசிக்குதா? உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் பிடிக்குமா இல்ல காளான் சாப்பிட பிடிக்குமா? ஈவினிங்ல கமெண்ட்ல சொல்லுங்க. கேரளாக்கே போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நம்ம எங்க சாப்பிட்டு இருக்கோம்னா கோட்டை சாட் கார்னர்ல. இந்த கடையில உப்பு லட்டது மட்டும் இல்ல, தேன் நெல்லிக்காய் அதெல்லாம் கூட இருக்கு. எங்க இருக்குன்னா கோட்டை குலுக்கி சர்பகத்துக்கு பக்கத்துல இருக்கு. இது வெறும் 10 rupees தான். ஆக்சுவலி இந்த கடையில் இருக்க எல்லாமே 10-20 rupees குள்ள தான் இருக்கு. கோட்டைமேடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நேரமா ஸ்டார்டர்ஸே சாப்பிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்கு. அதான் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சாப்பிடலான்ட்டு நம்ம அஜ்ரா கபாப் வந்திருக்கோம். என்ன சாப்பிட போறோம்னா சிக்கன் ரோல் பரோட்டா. நம்ம சிக்கன் ரோல் பரோட்டா வந்துருச்சு. ரொம்ப சூடா இருக்கு, என்னால பிரிக்கவே முடியல, அவ்வளவு சூடா இருக்கு. சிக்கன் ரோல் பரோட்டா நல்லா இருக்கு. இப்போ ஆனியன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஹரியாலி கபாப் இருக்கு. நான் நினைச்சேன் இதுல நார்மல் சிக்கன் கபாப் இருக்கும், அதுல ஹரியாலி கபாப் இருக்கு. ஹரியாலி சிக்கன் கபாப் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். மைனஸ் இருக்கு, சாட் மசாலா இருக்கு, வேற பரோட்டா இருக்கு. ஆக்சுவலி மைனஸ் இருக்கு, யோகர்ட் இருக்கு, கர்ட் மின்ட் எல்லாம் போட்ட சட்னி இருக்கும்ல அதுவும் இருக்கு. ரொம்ப டேங்கியா சூப்பரா இருக்கு. அப்புறம் நான் ஒரு சீரீஸ்ல நடிச்சிருக்கேன், ஆபரேஷன் காதல்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம மலர் மீடியா சேனல்ல இருக்கு. 3 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா இவ போயிருங்க. சூப்பரான ராம்காம். இந்த மாதிரி நல்ல ஒரு சிக்கன் கபாப் ரோல் வாங்கிட்டு டிவிலயோ போன்லயோ போட்டு உட்காந்து பாத்தீங்கன்னா வேற என்ன வேணும்? சூப்பரா இருக்கு. இதுல இருக்க அவுட்டர் லேயர் பரோட்டா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இட்டாலியன் டிஷ் தானே? போன முறை இட்டாலியன் டிஷ் சாப்பிட்றதுக்காக கோட்டமேட்ல ஃப்ரூட்ஸிங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ப்ளூபெர்ரி பனக்கோட்டா. இது வந்துட்டு 60 rupees தான். இது எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இது டெக்ஸ்டரே நல்லா இருக்கு, நல்லா ஜிகிலியா இருக்கு.
நல்லா அந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர், அந்த பேனகோட்டா வேற லெவலில் பர்ஃபெக்ட் டெசர்ட் இது. ஆனால் என்கிட்ட ஒரிஜினல் ப்ளூபெர்ரி இல்லை, ப்ளூபெர்ரி ஸ்குவாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. இதில் சில அந்த பேனகோட்டாவில் ப்ளூபெர்ரியோட பீசஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு நமக்கு ஒரு லக்கி டேன்னு நினைக்கிறேன். போன எபிசோட்ல பேல்பொரி கடை அந்த ஞாபகம் இருக்கா, அந்த கடை அந்த மாதிரியே இங்கே ஃப்ரூட்ஸியில் இந்த ஃப்ரூட்ஸியோட சிக்னேச்சர் ஷேக் இது வந்துட்டு பிளாக் கரண்ட் ஃப்ரூட் பஞ்ச். இது வந்துட்டு நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது இப்படியே குடிக்கூடாது, நல்லா ஷேக் பண்ணிட்டு அப்புறமா குடிக்கணும். இது வந்து உங்களுக்கு 3 லேயராக இருக்கு. நீங்கள் ஷேக் பண்ணனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே மர்ஜ் ஆகுது. ஸோ இதுவே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் ப்ளூபெர்ரி பேனகோட்டா மாதிரி இது அதை விட சூப்பராக இருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, பொமோகிரானட், ஆப்பிள், பின்ன வேற ஏதோ இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இதுலேயும் கீழேயும் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே இருக்கு. நீங்கள் குடிக்கிறீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிங்க, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது நல்ல டேஸ்டாகவே இருக்கு, ட்ரை பண்ணலாம். போன வீடியோவில் விட்டதேன் இந்த வீடியோவில் பிடிக்கலான்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கல. ரொம்ப பிடிச்சிருச்சு. என் டீம் வந்துட்டு எனக்கு போன வாட்டி 150 rupees கொடுத்தாங்க. இந்த வாட்டி 300 rupees கொடுத்து they owe me for a lifetime. அவ்வளோ டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டேன். இன்னும் நம்ம கிட்ட 15 rupees இருக்கு. ஆனால் நான் நல்ல டெசர்ட் சாப்பிட்டேன்னா அப்படியே ரொம்ப சூப்பராக சூதிங்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணலை, ஸ்பேஸும் இல்லை. அதனால இந்த 15 rupees என்ன பண்ண போறேன்னா ஹரியண்ணா கொடுக்க போறேன். ஹரியண்ணா யாருன்னு தெரியும்ல, பேட்மேன். அவரு